வணக்கங்க. இந்த வீடியோவில் அசம்பிளியில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் அண்ட் மிரர் டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பார்ட்டை கொண்டு வந்து நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லீனியர் காம்பனன்ட் பேட்டர்ன். இப்போ எந்த டைரக்ஷனில் நம்ம பேட்டர்ன் பண்ணணுமோ அந்த டைரக்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எட்ஜை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். நான் இந்த எட்ஜை சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்குது. நான் கொடுக்குற பேட்டர்ன் இப்படி போகும். சரிங்களா? இந்த இடத்துல காம்பனன்ட்ஸ் டு பேட்டர்னில் எந்த காம்பனண்ட்டை பேட்டர்ன் பண்ணணுமோ அந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இன்ஸ்டன்சஸ் பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிற இடத்துல நமக்கு தேவையான இன்ஸ்டன்சஸ் கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்சஸ்க்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற டிஸ்டன்ஸை இங்கே நம்ம கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே டைரக்ஷன் 2ல் இந்த எட்ஜை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பக்கம் பேட்டர்ன் ஆகுது. எனக்கு வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா? இப்படி வரணும். அதனால் நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்குறேன். எத்தனை இன்ஸ்டன்சஸ் பேட்டர்ன் வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே ஸ்கிப்டு இன்ஸ்டன்சஸில் எந்த இன்ஸ்டன்சஸ் வேணுமோ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எது வேண்டாமோ அந்த இன்ஸ்டன்சஸை மட்டும் நம்ம இப்படி செலக்ட் பண்ணால் அங்கே பேட்டர்ன் அந்த இடத்துல மட்டும் நமக்கு பேட்டர்ன் ஆகாது. சரிங்களா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் காம்பனன்ட் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு சர்க்குலர் காம்பனன்ட் பேட்டர்ன். சர்க்குலர் காம்பனன்ட் பேட்டர்னில் இந்த இடத்துல பேட்டர்ன் ஆக்சிஸை வந்து செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அந்த ஆக்சிஸ் ட்ராவல் ஆகக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸையோ இல்லாட்டி சர்க்குலர் எட்ஜையோ நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், நான் இந்த எட்ஜை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே காம்பனன்ட்ஸ் டு பேட்டர்ன் அப்படிங்கிற இடத்துல இந்த காம்பனண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு எத்தனை இன்ஸ்டன்சஸ் பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிற இடத்துல நான் 4 கொடுக்குறேன். சரிங்களா? ஈக்குவல் ஸ்பேசிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால 360 டிகிரியை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு 4 இன்ஸ்டன்சஸில் பேட்டர்ன் க்ரியேட் ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு வந்து ஈக்குவல் ஸ்பேசிங் வேண்டாம், நான் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்சஸ்க்கு நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்கணும்னு நான் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல நமக்கு எத்தனை டிகிரி வேணும் ஒவ்வொரு இன்ஸ்டன்சஸ்க்கு நடுவில் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த பக்கம் எனக்கு பேட்டர்ன் ஆகணும் அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஈக்குவல் ஸ்பேசிங் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ஸ்டன்சஸில் ஒரு சர்க்குலர் காம்பனன்ட் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் காம்பனன்ட் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ட்ரிவன் காம்பனன்ட் பேட்டர்ன். இந்த பார்ட்டை நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதுக்கு அந்த பேட்டர்ன் ட்ரிவன் காம்பனன்ட் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு காம்பனன்ட்ஸ் டு பேட்டர்னில் இந்த காம்பனண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு டிரைவிங் ஃபியூச்சர் அப்படிங்கிற இடத்துல இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டில் வந்து இந்த 4 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஒரு சர்க்குலர் பேட்டர்ன் மூலிமா க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஹோல் வந்து க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்து 4 ஹோல்ஸாக நான் மாற்றியிருக்கேன். சரிங்களா? அதனால் இந்த இடத்துல அந்த சர்க்குலர் பேட்டர்ன் அப்படிங்கிற ஃபியூச்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இங்கே இருக்குது பார்ட் 3 செலக்ட் பண்ணோடனே அந்த பெரிய பார்ட் வந்து நமக்கு ஹைலைட் ஆகும். ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் பேட்டர்ன் ஃபியூச்சரை நான் இந்த டிரைவிங் ஃபியூச்சரில் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ட்ரிவன் காம்பனன்ட் பேட்டர்ன் வந்து கிடச்சிருச்சு. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸை பொறுத்து சர்க்குலராக பேட்டர்ன் ஆகிருக்கும். சரிங்களா? ஆனால் இது எப்படின்னா உள்ளுக்குள்ளார அந்த சர்க்குலர் பேட்டர்ன் அந்த கொடுத்துருக்க இல்லையா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஹோல்ஸை வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் பேட்டர்னில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை ரெஃபரன்ஸாக வச்சு எனக்கு வந்து இங்கே பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலர் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதில் நான் சர்க்குலர் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ கலர் ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நான் பேட்டர்ன் ட்ரிவன் காம்பனன்ட் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து சர்க்குலர் பேட்டர்னில்
இங்கே வந்து நான் சர்க்குலர் பேட்டர்னில் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் வந்து 6 அப்படின்னு கொடுக்க போகிறேன். அப்போ எனக்கு 6 ஹோல்ஸ் கிடச்சிரும். அதாவது இந்த ப்ளூ கலர் ஃபேஸ் இருக்கிற சைடில். அதே மாதிரி இந்த எல்லோ கலர் ஃபேஸ் இருக்கிற சைட்லேயும் வந்து நான் வந்து சர்க்குலர் பேட்டர்னில் 6 ஃபேஸஸ் அப்படின்னு மாற்ற போகிறேன். 6 இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு மாற்ற போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த அசம்பிளியை பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஃபேஸில் நான் கொடுத்த 6 இன்ஸ்டன்சஸ்க்கு ஹோல்ஸ் மட்டும் அசம்பிளியில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் நான் கொடுத்துருக்கிற அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் பேட்டர்ன் வந்து எந்த சேஞ்சஸும் ஆகலை. நான் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு அப்படியே இருக்குது. இதுவே இந்த சைடு பாருங்கள், இந்த பேட்டர்ன் ட்ரிவன் காம்பனண்ட் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ண பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு 4 ஹோல்ஸ் இருந்ததுக்கோசரம் எனக்கு அந்த பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ஃப்யூச்சரில் போய் நான் எடிட் பண்ணி 6 இன்ஸ்டன்சஸில் நான் ஹோல்ஸ் மாற்றினேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே 6 காம்பனண்ட் பேட்டர்ன் ஆயிருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலர் பேட்டர்னுக்கும் இப்போ இந்த ஃபியூச்சர் ட்ரிவன் காம்பனண்ட் பேட்டர்னுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் ட்ரிவன் காம்பனண்ட் பேட்டர்ன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த காம்பனண்ட்டில் இந்த காம்பனண்ட்டை கொண்டு வந்து நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்கெட்சஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த கர்வு. சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வச்சு நான் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸ்கெட்ச் ட்ரிவன் காம்பனண்ட் பேட்டர்ன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கெட்சில் நம்ம காம்பனண்ட்ஸ் பேட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்கணும் ஸ்கெட்சில். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டர்ன் கிடைக்கும். இங்கே வந்து காம்பனண்ட்ஸ் டு பேட்டர்ன் அப்படிங்கிற இடத்துல இந்த காம்பனண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே பார்த்திங்கன்னா பவுண்டிங் பாக்ஸ் சென்டர் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அடுத்தது காம்பனண்ட் ஆரிஜின் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட் ஆரிஜின்லேருந்து எனக்கு பேட்டர்ன் கிடச்சிருக்கு. சப்போஸ் பவுண்டிங் பாக்ஸ் சென்டர்னு கொடுத்தோன்னா அந்த பாக்ஸோட சென்டர் பொசிஷன்லேருந்து எனக்கு பேட்டர்ன் கிடைக்கும். சப்போஸ் செலக்டட் பாயிண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், எனக்கு எந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்டில் வந்து கோயின்சிடென்ட் ஆகணும் பேட்டர்ன் ஆகிறப்ப அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பாயிண்ட் வந்து பேட்டர்ன் ஆகிறப்ப இந்த பாயிண்டோட கோயின்சிடென்ட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பேட்டர்ன்லேயும் இந்த பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட்ஸோட கோயின்சிடென்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்வ் ட்ரிவன் காம்பனண்ட் பேட்டர்ன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இருக்க அந்த ஸ்கெட்ச் ட்ரிவன் காம்பனண்ட் பேட்டர்னை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கர்வ் ட்ரிவன் காம்பனண்ட் பேட்டர்ன் இந்த இடத்துல இந்த கர்வை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எந்த காம்பனண்ட்டை பேட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு எனக்கு டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கர்வுக்குள்ளார இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அது இப்படி போகிறதுனால எனக்கு இங்கே பேட்டர்ன் கிடைக்காது. நான் வந்து கர்வோட இந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படிங்கிறனால ரிவர்ஸ் டைரெக்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் பேட்டர்ன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த கர்வில் எனக்கு ஒரு 10 இன்ஸ்டன்சஸ் இந்த காம்பனண்ட் வந்து பேட்டர்ன் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இங்கே வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்சஸ்க்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஈக்குவல் ஸ்பேசிங்னு கொடுத்துட்டா அந்த கர்வோட டோட்டல் லென்த்தை கால்குலேட் பண்ணி ஈக்குவலான டிஸ்டன்சஸில் நமக்கு வந்து பேட்டர்ன் கிடைக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா கர்வ் ட்ரிவன் காம்பனண்ட் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு செயின் காம்பனண்ட் பேட்டர்ன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செயினோட பாத் இருக்குது, அப்புறம் செயினோட லிங்க் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டை இந்த பாத்தில் வந்து ஃபுல்லாக வந்து நான் பேட்டர்ன் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ செயின் காம்பனண்ட் பேட்டர்ன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு
இந்த இடத்துல செலெக்ஷன் மேனேஜர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மொத்த ஸ்கெட்சையுமே செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அந்த காம்பனன்ட் ட்ராவல் ஆகக்கூடிய பாத். சரிங்களா, இந்த இடத்துல செயின் குரூப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த குரூப்பை மொத்தமாக நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் லிங்கேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணுறேன். சரிங்களா, சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ இன்னொரு லிங்க் வந்து இந்த சர்க்குலர் ஃபேஸ்லேயும் இந்த சர்க்குலர் ஃபேஸ்லேயும் தானே வந்து கனெக்ட் ஆகும். அப்போ தானே வந்து அது ஒரு லிங்காக நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு அடுத்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலர் ஃபேஸோட லிங்காக கனெக்ட் ஆகும். அப்படியே இப்படி ரொட்டேட் ஆகிட்டு வரும்போது இதோட எண்டு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலர் ஃபேஸோட நமக்கு லிங்க் ஆகும். சரிங்களா, அதனால் இந்த ஃபஸ்ட்டு சர்க்குலர் ஃபேஸையும் இந்த எண்டு சர்க்குலர் ஃபேஸையும் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, மேட் பாத் அலைன்மெண்ட் பிளேன் அப்படிங்கிற இடத்துல இந்த பிளேனை ரெஃபரன்ஸாக வச்சு எனக்கு மேட் பாத் வேணும் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இங்கே வந்து நான் 2 இன்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்கேன். நம்ம அங்கே வந்து ஃபில் பாத் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத் ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி எனக்கு பேட்டர்ன் க்ரியேட் ஆயிரும். இல்லை எனக்கு இத்தனை இன்ஸ்டன்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நமக்கு வேணுங்கிற இன்ஸ்டன்சஸில் நம்ம பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின் ட்ரிவன் காம்பனன்ட் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இதை நான் ஜஸ்ட் இந்த இப்படி ட்ராக் பண்ணேன்னு வைங்களேன், செலக்ட் பண்ணிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பாத்துலேயே வந்து இந்த பார்ட் வந்து ட்ராவல் ஆகும். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் செயின் மெக்கானிசத்தோட டிசைன் கிடையாதுங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் வீடியோக்கோசரம் நான் வந்து கொஞ்சம் ரஃபாக டெவலப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இது வந்து செயின் மெக்கானிசத்தோட எக்ஸாக்ட் டிசைன் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த செயின் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது, அதாவது டிஸ்டன்ஸ் லிங்கேஜ். இது வந்து கனெக்டட் லிங்கேஜ் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் லிங்கேஜ். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நமக்கு லிங்கேஜ் வந்து கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இங்கே எத்தனை இன்ஸ்டன்சஸ் பேட்டர்ன் வேணும்னு கொடுத்துருக்கேன். இல்லை ஃபில் பாத் வேணும் அப்படின்னா நம்ம ஃபில் பாத் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபில் பாத் சூஸ் பண்ணாலும் இங்கே நம்ம கொடுக்குற டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும் ஒவ்வொரு இன்ஸ்டன்சஸ்க்கும் நடுவில். சரிங்களா, இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் லிங்கேஜில் பேட்டர்ன் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் இந்த ஃபேஸை பிடிச்சி நான் ட்ராக் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்தில் அந்த பார்ட் வந்து ட்ராவல் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வெறும் டிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கணும், இந்த பாத்தில் எனக்கு ட்ராவல் ஆனால் போதும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ இது வந்து அப்போ லிங்கேஜ் கிடையாது. ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டுக்கும் லிங்க் கிடையாது. சரிங்களா, இங்கே ஒரு இன்ஸ்டன்சஸ்க்கும் இன்னொரு இன்ஸ்டன்சஸ்க்கும் எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டு டேஞ்சன்ட் டு கர்வ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் இந்த ஃபேஸ் கொடுக்குறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸ் நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ் செலக்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்தில் கோயின்சிடென்ட் ஆகிட்டே ட்ராவல் ஆகும். பார்த்திங்களா, ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டாக மற்ற இடத்துல வந்து நமக்கு டீவியேஷன்ஸ் கிடைக்கும். சப்போஸ் அலைன் டு சீட் அப்படின்னு கொடுத்தோன்னு வைங்களேன், நம்ம எந்த ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே பேட்டர்ன் ஆகும். டேஞ்சன்ட் டு கர்வேச்சர்னு கொடுத்தா இந்த பாத்தோட கர்வேச்சருக்கு ஏற்ற மாதிரி டேஞ்சண்ட்டாக நமக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். சரிங்களா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா செயின் காம்பனன்ட் பேட்டர்ன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிரர் காம்பனன்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிற பாடியை அப்படியே இந்த பக்கம் மிரர் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பார்ட்டோட சென்ட்ரு ஃபேஸ் இருக்கும் இல்லையா, சென்ட்ரு ஃபேஸ் ஆர் பிளேன், அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிளேன் தான் இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் சென்டராக இருக்குது.
சப்போஸ் அப்படி எனக்கு பிளேன் கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் ஜியாமெட்ரி யூஸ் பண்ணி பிளேன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸுக்கும் சென்டராக எனக்கு பிளேன் வேணும்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இந்த பிளேனை வந்து ரெஃபரன்ஸாக நம்ம செலக்ட் பண்ணணும். எங்கே இந்த மிரர் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல, இந்த இடத்துல சரிங்களா, இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ண பிளேனை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல காம்பனன்ட்ஸ் டு மிரர் அப்படிங்கிற இடத்துல எந்தெந்த காம்பனண்ட்டை மிரர் பண்ணணும் அப்படின்னு இங்கே செலக்ட் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 காம்பனண்ட்டையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 3 காம்பனண்ட் மட்டும் இந்த பக்கம் மிரர் ஆயிடுச்சு. சரிங்களா. சப்போஸ் எல்லா காம்பனண்ட்டும் எனக்கு மிரர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இடத்துல இந்த எல்லா காம்பனண்ட்டையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு எல்லா காம்பனண்ட்டும் இந்த பக்கம் மிரர் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மிரர் காம்பனண்ட் டூலோட பர்பஸ். இந்த வீடியோவில் அசம்பிளியில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் அண்ட் மிரர் டூல்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதோ மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அசம்பிளியில் இருக்கக்கூடிய அசம்பிளி ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.